நீங்க மதுரை வீர மாநாடு நடத்துவீங்களா? இல்ல. கருப்புசாமி மாநாடு நடத்துவீங்களா? பாண்டிசாமி மாநாடு நடத்துவீங்களா? சோனசாமி மாநாடு நடத்துவீங்களா? ஐயனாருக்கு மாநாடு நடத்துவீங்களா? சிறு தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடு மாநாடு நடத்துவீங்களா? ஏன் முருகன் மாநாடு நடத்துறீங்க? என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்கு? 6 படை வீடையும் அந்த அரங்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு சாமானிய கிராமத்து அப்ராணி மக்களை கொண்டு வந்து குமிக்கிறது. இன்னைக்கு இயல்பாவே நீங்க தென் மாவட்டம்னா கடவுள் நம்பிக்கை உள்ள சமூகம் தான் எல்லா மக்களுமே. எல்லா சமூகத்துல மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அந்த மக்களுடைய மூளையை செலவு செய்யறதுக்கு 6 படை வீடையும் ஒரு இடத்துல வச்சிருக்கான் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் மக்களை தூண்டி விடுறாங்கன்றீங்களா? விட்டாங்க. தூண்டி விட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் சமூக ஊடகங்கள்ல தினந்தோறும் ஒரு 4 பேர் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது வைரல் ஆகிட்டே இருக்கும். அது நோக்கம் என்ன? நீங்க மக்களை திசை திருப்புவது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.